வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பைப்போலார் டிசார்டரில் மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டாப் பண்ணக்கூடாதான்ட்டு. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்போலார் டிசார்டர் டயக்னோஸ் பண்ணியாச்சு, அவருக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒன்ஸ் அந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறம் நமக்கு தான் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு அந்த மாத்திரையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுறாரு. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, at one point of time திருப்பி அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, அதுக்கு திருப்பி மெடிகேஷன் போட வேண்டியது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், சார் பிரச்சனை வரும்போது மெடிகேஷன் போட்டுக்கலாம், மற்ற மெடிகேஷன் தேவையில்லை, அதுதானே கரெக்டான விஷயம் அப்படின்ட்டு. பட் இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்னன்றதை இன்றைக்கி நான் கிளியராக சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் பைப்போலார் டிசார்டரில் மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணிங்கன்னா வித்தின் 1 year, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 60% திருப்பி அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணுறதுனாலேயே மெடிகேஷன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் போகலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதை வர விடுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா மூளைக்கு அது நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும். அதாவது நம்ம அறிவு ஆற்றலை அது ஃபுல்லாக பாதிக்கும். இதனாலே அந்த டிசீஸோட வீரியம் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் எங்கள் மெடிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி சார், மெடிகேஷன் போட்டால் ஒரே சைடு எஃபெக்டாக இருக்கும், இந்த சைடு எஃபெக்டான மெடிசன்ஸை எடுத்து நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ்னாலே மூளை நல்லா ப்ரொடெக்ட் ஆகும். ப்ரொடெக்ட் ஆகும்போது அழியறதுக்கான தன்மைகள்லாம் மூளையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மெடிகேஷன்ஸ்ன்றது இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் மெடிகேஷன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்கள் மூடை நார்மலான ஸ்டேட்டில் அதை மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் அதில் சைடு எஃபெக்ட் வருதுன்னா உங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய்ட்டு, சார் இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வருது, இது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்கை உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி அதை கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு மூடு நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டு போகும். இன்கேஸ் நீங்கள் மாத்திரை எடுக்காமல் நீங்கள் திரும்ப இதை வர விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் இது எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த எபிசோட்ஸ் முதல்ல 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு வர அந்த எபிசோடு 6 மாதமாகவும் 3 மாதமாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடிக்கடி வர ஆரம்பிச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைப்போலாரில் மேனியா, டிப்ரெஷன் இப்படி மாறி வரும். மேனியாவில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க சில பேர். கோவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோவமும் வரும், அழுகையும் வரும். ஸோ மிக்ஸ்டாக வரலாம் வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் டிப்ரெஷன் வந்ததுன்னா ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போயிருப்பாங்க, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, செய்கிற வேலையை விட்டுட்டு வீட்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மூட் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பைப்போலார் இஸ் a காஸ்ட்லி இல்னஸ். ஏன் இது காஸ்ட்லின்னு சொல்கிறேன்னா, மேனியா வரும்போது அவங்களால ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்களால ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. ஸோ ப்ரொடக்டிவிட்டின்றது கம்ப்ளீட்டாக போயிடும். இன்கேஸ் மெடிகேஷன்ஸ் எடுத்து அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலைகளை அவங்கள ஒழுங்காக செய்ய முடியும். அட் த சேம் டைம் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபும் நல்லா அருமையாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மெடிகேஷன்ஸ் ஒரு சைடு எஃபெக்ட், எக்ஸாம்பிள், சார் எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது, நான் என்ன சார் பண்ணுறது இந்த மெடிகேஷன் எடுத்தா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, முதல்ல போய்ட்டு உங்கள் டாக்டரை போய்ட்டு பாருங்கள். உங்கள் டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி அந்த மெடிசன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு தூக்க பிரச்சனை பெருசாக வராது. அட் த சேம் டைம் நிறைய கை நடுக்கம் வருது, இல்லை என்ன மாதிரி சைடு எஃபெக்ட் வந்தாலும் சரி உங்கள் டாக்டர் போய் பார்த்து அதை சரி பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பைப்போலார் டிசார்டர் இருக்குது அப்படின்றது டயக்னோஸ் பண்ணிட்டாங்கன்னா மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஏன் சார் நான் மெடிகேஷன்ஸ் லைஃப் லாங் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஏன் வருதுன்றது கேள்வியெல்லாம் கிடையாது. அது வந்துடுச்சா அதை நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பைப்போலார் டிசார்டர் வந்துடுச்சா அதை ட்ரீட் பண்ணி தான் ஆகணும்.